சென்னை உயர்நீதிமன்றம் யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கில் முக்கியமான கருத்தை தெரிவித்துள்ளது. சவுக்கு சங்கருக்கு எதிராக கருத்து தெரிவித்து அவரை பெரிய ஆளாக்க நீதிமன்றம் விரும்பவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். மிரட்டி பணம் பறித்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். மருத்துவ காரணங்களுக்காக அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்காலமாக 3 மாதங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. ஆனால் ஜாமீன் பெற்ற பிறகும் தொடர்ந்து அவதூறான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் ஜாமீன் நிபந்தனைகளை மீறியதாக கூறி ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என காவல்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பி. வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அமர்வு சவுக்கு சங்கர் வழக்கு தொடர்புடைய சாட்சிகளுக்கு மிரட்டல் விடுக்கவோ பத்திரிகை மற்றும் சமூக வலைதளங்களில் பேசி வீடியோ வெளியிடவோ கூடாது என கூடுதல் நிபந்தனைகளை விதித்தனர். இந்த நிபந்தனைகளை மீறினால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்தனர். மேலும் சவுக்கு சங்கரின் உடல் நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தலைவர் தலைமையிலான குழு மூலம் முழு உடல் பரிசோதனை நடத்தி அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தன்னை வழக்கில் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என்றும் யாரையும் சந்திக்கக்கூடாது யாரிடமும் பேசக்கூடாது என விதிக்கப்பட்ட உத்தரவுகளை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஏற்கனவே நீதிபதிகளை மாற்ற வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவையும் ஏற்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சவுக்கு சங்கருக்கு எதிராக கருத்து தெரிவித்து அவரை பெரிய ஆளாக்க நீதிமன்றம் விரும்பவில்லை என்றும் யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக நீதிமன்றம் வரவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.